Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லாபம் பண்ணலாம் வாங்க, இதன் தலைப்பு. ஜாதகத்தில் ஒவ்வொரு வீடுகள் பற்றின நுணுக்கங்களையும் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் ஒரு மனிதன் லாபகரமாக, அதாவது அவளுடைய முதலீடுகளோ வேலையோ பிஸ்னஸோ அவர் செய்யும் காரியங்கள்லையோ லாபம் இருப்பதற்கு, லாபம் பண்ணுவதற்கு சில சூட்சுமங்கள் நமக்கு கை கொடுக்கும். அந்த சூட்சுமங்கள் எவை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக லாபஸ்தானம் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் உண்டு. நம்ம லக்னத்திற்கு 11ஆம் வீடு தான் அந்த லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தின் அதிபதியை, அவருடைய காரகத்துவம் ஆதிபத்தியங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நாம் லாபம் பார்க்க கட்டாயம் முடியும். ஸோ அந்த லாபஸ்தானாதிபதி யார், அவரதை எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேசலக்ன ஜாதகர்களுக்கு லாபாதிபதியாக வரக்கூடியவர் சனி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான். இவர் சமுதாய ஸ்தானம்ங்கிற 7ஆம் இடத்துல உச்சமாவார். இவங்க லக்னத்திலேயே நீச்சமடைவர். அப்போ இவர்கள் அதிகப்படியாக பணியாட்களை வைத்து கொள்வதன் மூலமாக, அதிகப்படியாக சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வேலைகளை செய்வதன் மூலமாக, புரியுதுங்களா? அதிகப்படியான பணியாட்களை வச்சுக்கிறதன் மூலமாகவும், அதிகப்படியாக சமுதாயத்திற்கு பிரயோஜனப்படுற மாதிரியான வேலைகளை செய்வதன் மூலமாகவும் இவர்களுக்கு லாபம் வரும். சனி பகவானின் காரகத்துவங்களான பழைய பொருட்களை பாதுகாத்து பேணி வைப்பதன் மூலமாக லாபம் வரும். பூமிக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிம வளங்களை பிஸ்னஸாக தொழிலாக செய்கிறதுனால லாபம் வரும். பெட்ரோல் பங்கு, கிரைனைட் குவாரி, கல் குவாரி, மண் குவாரி, கட்டட கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறது, லேபர் கான்ட்ராக்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறது, மேன் பவர் சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில்கள்லாம் எடுத்து செஞ்சால் லாபம் வரும். பட் இவங்க லக்னத்தில் சனி லாபாதிபதி நீச்சம் அடையினால இவங்க அடிமை ஜீவனம் செய்யக்கூடாது. இவங்க வேர்வை வெளியில் வர்ற மாதிரியோ அழுக்கு படிகிற மாதிரியான வேலைகளோ செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் லாபம்ங்கிறது இருக்காது. சனி இவரை பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இவங்களுக்கு லாபம் இல்லைங்கிறது நிதர்சனமாகும். குறைந்தபட்சம் சின்ன லெவலில் ஒரு தொழில் செஞ்சால் கூட அதில் ஒரு 2 வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்க வேண்டிய சாமர்த்தியத்தை வலுப்படுத்தி கொண்டால் மேசத்திற்கு லாபம் நிச்சயம். ரிஷபலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபாதிபதியாக வரார். ஸோ இவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இவங்களுக்கு லாபம் தரும். இதே குரு லாபாதிபதி மட்டும் இல்லாமல் அட்டமாதிபதியாகவும் வருவாங்கனால இவங்க முதலீடுகளை எப்போதும் ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். மறைபொருள் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தனது எதிர்காலத்திற்காக அப்படின்னு சொல்லி பண விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலீடுகளை பண்ணுறது நல்லது. அன்னோன் பர்சன்கிட்ட பணம் கொடுக்கறது இவங்களுக்கு இழப்பை தருங்கிறதுனால தெரியாத நபர்கள்ட்ட சீட்டு போடுறது, பணம் கொடுக்கறது, வாங்கிறதுங்கிற மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. எதையுமே ஒரு லீகல் வைஸாக பண்ணிடுறது நல்லது. குரு பகவான் லாபாதிபதிங்கனால எந்த அளவுக்கு இவர்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு லாபமேன்மை வரும். கல்வியினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். பேங்கிங் செக்டர்ஸ்னால லாபம் கிடைக்கும். முதலீடுகள் செய்வதன் மூலமாக லாபம் கிடைக்கும். கோல்டை முதலீடு பண்ணுறதன் மூலம் லாபம் கட்டாயம் கிடைக்கப்பெறும் யோகிதைகள் உண்டாகும். கோல்டில் முதலீடு பண்ணுறது ரிஷபலக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். சார் அவர் அட்டமாதிபதி ஆச்சுன்னா அதனால பரவாயில்ல, அவர் தான் லாபாதிபதி, 3ஆம் இடத்துல உச்சமும் அடைகிறாருங்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலம் லாபம் இருக்கும். இவங்களுக்கு அந்த லாபாதிபதி குரு 9ல் நீச்சம் அடைகிறதுனால தகப்பனாதி வர்க்க கடன்கள் தான் இவங்களுடைய லாபத்தை வேஸ்ட் பண்ணும். சித்தப்பா பெரியப்பா உறவுகள், தகப்பனாதி வர்க்க கடன்கள், இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ குருவின் காரகத்துவங்களை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, குருவின் காரகத்துவம் என்ன? நிறைய படிக்கிறது, டிகிரி வாங்கிறது, பேங்க்கில் முதலீடு செய்கிறது, தனிநபர்களை நம்பாமல் இருக்கிறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு லாபங்கிறது கட்டாயம் இருக்கும்.
மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6 செவ்வாய் 11ஆம் இடத்தில் லாபாதிபதியாக வர்றார். இவர் 8ல் உச்சம். இவங்க கடன் வாங்காமல் இருந்தாங்கனாலே லாபம் கிடைக்குங்க. கடன்கிற விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய பலகீனம். அதை செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு லாபம் தான். அதாவது இவங்க வட்டி கட்டி வீணாகாமல் இருந்தால் அதனால் லாபம் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு சூட்சுமமான விதி. பூமியினால் சில நேரங்களில் லாபம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். எங்கேயாவது குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் பிற்காலத்தில் நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்புகள் வரும். பட் இந்த லக்னத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா பொறுமை இருக்காது. எதுலேயுமே நிதானமும் பொறுமையும் சரி ஓகே வச்சு பார்ப்போங்கிற எண்ணமும் இருக்காது. அதாவது 2026 ஜனவரி மாதம் ஒரு இடம் வாங்கிட்டு 2026 டிசம்பருக்குள்ளேயே அது டபுள் மடங்கு விளையாடணும்னு நினைப்பாங்க. இது நடக்கிற கதையே கிடையாது. 10 வருஷம் வச்சுருந்தா வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்குங்கிறது இவங்களுக்கு பொருந்தி வராத ஒரு விஷயம். ஸோ இவர்கள் நிதானத்தை கை கொள்வதன் மூலமாகவும் கடனில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதன் மூலமாகவும் இவர்களுக்கு லாப மேன்மை அப்படிங்கிறது வரும். இல்லை செவ்வாய் துணிகர செயலுக்கு காரக கிரகங்கிறதுனால சில நேரங்களில் மிதுன லக்னக்காரங்களுக்கு துணிச்சல் லாபத்தை கொடுக்கும். அதை வச்சு இவர்கள் லாபம் பண்ணுவதற்கான யோகிதை உண்டாகும். இவங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லைலாம் நிச்சயமாக நல்ல லாபம் பண்ணுவாங்க. ஒரு பொருளை தன்னுடையக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை மற்றவர்களுக்கு விற்பதன் மூலமாக கைமாற்றி விடுறதன் மூலமாக மீடியேட்டராக இருக்கிறதன் மூலமாக லாபம் பார்க்கும் யோகியதை கொண்டவர்கள் இவர்கள். இவங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு 8ஆம் இடத்துல உச்சமாக வராங்கனால இவங்க லாபத்தை வெளியில் சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிறது நன்று. தம்பட்டம் அடிக்காமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கடக லக்னத்திற்கு சுக்கிரன் லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் வருவார். இப்போ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தின் மேலே இவங்க பண்ணுற முதலீடுகளே பல மடங்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். இடம் வாங்கி போடலாம், தோட்டம் வாங்கி போடலாம், லக்ஸேரியஸான பொருட்கள் வாங்கலாம், பழமையான பொருட்களை வாங்கி பாதுகாத்து அதை நல்ல விலைக்கு விற்கலாம். எனக்கு தெரிஞ்ச கடக லக்ன அன்பர் ஒருத்தர் பழைய ஒரு சுதேசி பொருள் ஒன்று வச்சுருந்தார். அது ஒரு சும்மா சாதாரணமான ஒரு நபர்கிட்ட இருந்து இவர் கைப்பற்றினார். ஒன்றும் பெருசாக அதுக்கு ப்ரீமியம் பணம்லாம் கொடுக்கல. அந்த பொருள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்திற்கு பிறகு கோடி ரூபாய்க்கு மேலே விலை போச்சு. கோடி ரூபாய்க்கு மேலே விலை போன அந்த பொருளை இவர் பாதுகாத்து வச்சுருந்தார். இந்த பழமையை பாதுகாத்தலின் மூலமாக லாபமும் சுக்கிரனால் லாபமும் கிடைக்குங்கிறனால இவங்க இந்த தங்கும் விடுதிகள், லக்ஸேரியஸு, பெண்களுக்கான தங்கும் விடுதி பண்ணுறது, பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரி அதாவது தொழில்களை செஞ்சு அதில் லாபம் அடைவது, நீண்ட கால அடிப்படை முதலீடுகள் இவங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கும் தன்மை கொண்டது. வாழ்க்கை துணையின் மூலம் முதலீடுகளை டெவலப் பண்ணுறது, வாழ்க்கை துணை மூலம் தொழில் செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களே உங்களுக்கு லாபம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். ஜவுளி கடை, நகைக்கடை, லக்ஸேரியஸு, பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே உங்களுக்கு லாபம் தரும் விதிகள். சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியாக புதனும் தனாதிபதியாகவும் அவரே வந்துடுவாருங்கிறனால இவர்களும் கொஞ்சம் கல்வியின் மூலமாக லாபம் பெறும் அமைப்பு கொண்டவர்கள், ஒப்பந்தங்களின் மூலமாக லாபம் பெறும் அமைப்பு கொண்டவர்கள், நிறைய அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்கிறதன் மூலமாக லாபம் பெறும் அமைப்பு கொண்டவர்கள், நுண்ணியமான அறிவாற்றல் மிகுந்தவர்கள், இவர்களுக்கு லாபம் தரும் தகுதி உடையவர்கள்ங்கிறனாலையும் சூரியனுக்கு புதன் நண்பராக வர்றதுனாலையும் அறிவாற்றல் கொண்டவர்களை, ஆடிட்டர்களை, வக்கீல்களை, ஜோதிடர்களை இவங்கள் மூலமாக இவங்க லாபம் அடையும் யோகிதைகள் உண்டாகும். அவங்களுடைய ஐடியாஸை ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு லாபம் இருக்கும். மேலும் புதன் பார்த்திங்கன்னா பள்ளி பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறதுனால ஸ்டேஷனரி கடன் நடத்துறது, நோட் புக்கு தயாரிக்கிறது, எழுதுகோள் இது பண்ணுறது, ஒப்பந்தங்கள் இது பண்ணுறது, பத்திரப்பதிவுத்துறை மாதிரியான வேலைகளை எடுத்து செய்கிறது, பத்திரப்பதிவுத்துறையில் வேலை பார்ப்பதன் மூலமாக லாபம் ஏற்படுவது, கமிஷன் ஏஜென்சி, தரகு ஏஜென்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் பார்க்குறது. இந்த புதனுடைய காரகத்துவங்கள் ரீதியாலாம் உங்களுக்கு லாபம், மேன்மை, தனம், முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். இந்த புதன் 2ஆம் இடத்துலேயே உச்சமாகிறதுனால எத்தனை அறிவாளிகளின் தொடர்பு சிம்மலக்கணக்காரங்களுக்கு ஏற்படுதோ அத்தனை லாபம் மிகுதியாகும் விதிகள் உண்டாகும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு லாபாதிபதி சந்திரன், அவருக்கு செகண்டரி ஆப்ஷன் வீடே இல்லை. ஸோ இவருக்கு இந்த லாபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கன்னிகா லக்ன ஜாதகர்கள் ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் உச்சமும் துணிச்சல் ஸ்தானத்தில் நீச்சம் அடைவார். நண்பர்கள் ஸ்தானத்தில் லாபம் நீச்சம் அடையுங்கனால தான் கன்னி லக்னக்காரங்க நண்பர்களாலையும் சகோதர வர்க்கத்தாலையும் இழப்புகளை சந்திக்கும் விதி உண்டாகும். கவனமாக இருக்கணும் அப்படின்னு. நேச்சராகவே இவங்க லக்னாதிபதி புதனே போய் 7ஆம் இடத்துல நீச்சமாகறதுனால தான் கூட்டு தொழிலும் இவங்களுக்கு ஆகாது, கூட்டாளிகளும் ஆகாது, நண்பர்களும் ஆகாது, இளைய சகோதரர்கள் உடன்பிறப்புகளாலும் நன்மை அடைய முடியாதுங்கிறது. சந்திரன் வளர்வதும் தேய்வதுமான மாறுபாடான குணாதிசயம் கொண்டவர், ஒரு நிலையற்ற தன்மை உள்ள கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு லாபம்ங்கிறது ஒன்றும் பெருசாக நிலையாக இருக்காது.
உபயலக்ன ஜாதகங்களுக்கு பூரா லாபங்கிறது பேப்பரில் எழுதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் வருங்கிறதுனால இவர்கள் தனக்கு கிடைக்கும் லாபங்களை கட்டாயம் தகவமைத்து கொள்வது, கட்டி காப்பாற்றி கொள்வதில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சந்திரன் வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட துறைகள் இவங்களுக்கு கடல் கடந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்ப்பதனால லாப மேன்மை அடைகிறதுங்கிறது இருக்கும். இவங்க கொஞ்சம் மெதுவாக தான் லாபத்தை சுவைக்க முடியும் லக்னங்கிறதுனாலையும், இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடுங்கிறதுனாலையும் கடும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பொதுவாக வீடு மனைங்கிறதுனால பாதகம் ஏற்படும் விதிகளும் உண்டுங்கிறதுனால இவங்க தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஏதாவது சைடில் செஞ்சு அதில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கலாம். துலாத்துக்கு சூரியன் லாபாதிபதி வருவார், ஒரு 7ஆம் இடத்தில் உச்சம் வருவார், லக்னத்திலேயே நீச்சம் அடைவார். அப்படிங்கிறனால வாழ்க்கை துணை கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்க இவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை இவங்க சுமக்கிறத விரும்ப மாட்டாங்க. துலா லக்னம் வந்து ஒரு மாதிரி ஜட லக்னம், பிஸ்னஸ்க்குன்னே ஐடியா உள்ள லக்னங்கிறனால வாழ்க்கை துணைக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து தொழில்முறை அறிவை வளர்த்து கொள்வதன் மூலம் நன்று. அரசு அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாப மேன்மை அதிகரிக்கும் தன்மை உண்டாகும். அவங்களுக்கு ரொம்ப அருகாமையிலையும் போயிடக்கூடாது. பவரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிட்ட போனோம்னா நமக்கும் சேர்ந்து ஆப்படிக்கும்பாங்க. அந்த தூரத்தை சரியாக கணித்து கொண்டு நல்ல ஒரு தொழிலதிபர்களாக வந்து அதன் மூலம் அரசாங்க கான்ட்ராக்டு, அதன் மூலம் ஆதாயம், முன்னேற்றம், அரசியல்வாதிகள் மூலம் முன்னேற்றம், அதிகாரத்தில் இருக்கிறவங்க மூலம் முன்னேற்றம்ங்கிறதெல்லாம் சூட்சுமமாக பயன்படுத்த தெரிஞ்சுக்கும். நார்மலாக சரலக்கணக்காரங்களுக்கு 11ஆம் இடம் கொஞ்சம் பாதகத்தையும் செய்யுங்கிறதுனால இவர்கள் இந்த விஷயத்தில் சற்று கவன விழிப்புணர்வோடு இருந்து லாப மேன்மையை அதிகரித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். இங்கே சூரியன் லக்னத்திலே நீச்சம் அடைவாருங்கனால இவங்களே நேரடியாக அரசியலில் குதிக்கக்கூடாது, அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதில் இருக்கிறவங்கள யூஸ் பண்ணி நம்ம எப்படி லாபம் பார்க்குறதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். சூரியனுடைய காரகத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபம் தரும் யோகிதையாக. விருச்சிக லக்னத்திற்கு அட்டமாதிபதி புதன் லாபாதிபதியாக வருவார். ரிஷப லக்னம் மாதிரியே தான் அட்டமாதிபதி குரு லாபாதிபதியாக வரனால விருச்சிக லக்னத்துக்கு அட்டமாதிபதி புதன் லாபாதிபதி வருவார். இவங்க நார்மலாகவே லாப மேன்மை உடையவர்கள் தான். எழுதுறது, கடன் கொடுக்கறது, இயங்கிறது, தொடர்புகள், ஒப்பந்தங்கள் எல்லாத்துலேயும் லாபம் பார்க்குற தகுதி உள்ள லக்னம் விருச்சிகம். ஸோ இவங்களுக்கு தனியாக பாடம் எடுக்க வேண்டியதே இல்லை. தனக்கு நஷ்டம் வரும் எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க. தனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதுல ரொம்ப சுயநலமாக செயல்படும் தன்மை கொண்டவர்கள்ங்கிறனால இவங்க நிச்சயமாக லாப மேன்மை, அறிவாளிகளை சரியாக பயன்படுத்திக்கிறது, ஆற்றல் உள்ளவங்களை சரியாக பயன்படுத்திக்கிறது. சிம்ம லக்னம் மாதிரியே தான் அறிவாற்றல் உடையவர்களை தனது சுய லாபத்திற்கு எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது இவங்களுக்கு இயற்கை கொடுத்த வரங்கிறதுனால இவங்க லாப மேன்மைகள்லாம் ஒன்றும் குறையே இருக்காது. புதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் நீச்சமாவாருங்கனால சென்டிமெண்ட்டுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே இவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறும் தகுதி உடையவர்கள் தான். லாபம் கட்டாயம் கிடைக்கும். 11ஆம் இடம் காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. விருச்சிக லக்னக்காரங்க தான் அந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறதுக்குன்னே படைக்கப்பட்டவர்கள். வட்டிக்கு பணம் கொடுக்கறது, லேவாதேவி, கடன் கொடுத்து வாங்குறதன் மூலமாக அதிக லாபம் அடைகிறது, அதிக லாபத்துக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே கைவந்த கலை செய்ய முடியும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரன் லாபாதிபதியாக வருவார். இவர் 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துக்கு 2 உபஜயஸ்தானத்துக்கு அதிபதியாகி 4இல் உச்சம் பெறும் தன்மை கொண்டவர், 10ஆம் இடத்துல நீச்சம் பெறும் தன்மை கொண்டவர். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு லாபம் இருக்காது. அதை தவிர்த்தால் நிச்சயம் லாபம் வரும். சொத்துக்கள், மனைகள் மூலமாக லாபம், வாழ்க்கை துணை மூலமாக லாபம், பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் தன்மை கொண்ட லக்னம் தனுசு. பட் இதுவும் ஒரு உபய லக்னங்கனால தனக்கு கிடைக்கிற லாபத்தை தக்க வைத்து கொள்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி நீச்சம் அடைகிறதுனால ஒன்றுக்கு மேற்பட்ட எதையாவது பண்ணுறேங்கிற பேரில் கிடைக்கிற லாபத்தை எங்கேயாவது கொண்டு போய் வேஸ்ட் பண்ணிடக்கூடிய உபதொழில் செய்கிறேன். ஒருத்தர் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருப்பார், மாதம் பிறந்தா 1ஆம் தேதி ஆனால் டான்னு சம்பளம் வரும், மேற்படி வருமானம் எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் போய் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக காலி பண்ணி விட்டுட்டு 58 வயசு 60 வயசு வரைக்கும் சம்பாரித்து கடன் கட்டிக்கிட்டு இருப்பார், வட்டி கட்டிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த 6ஆம் அதிபதி தான் லாபம் தர்றவர். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். லாபம் வரும்போதே எதிரி வருவான், கடனும் வருங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கிற பேரில் இதை இழக்காமல் இருந்தால் போதும். சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு லாபமேன்மை தரக்கூடியதுங்கிறத மறந்துடக்கூடாது. மகர லக்ன ஜாதகர்கள் இவங்களுக்கு 4 கூடைய செவ்வாய் லாபாதிபதி, லக்னத்திலே உச்சமும் 7ஆம் இடத்துல நீச்சமும் வரக்கூடியவர். அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு லாப மேன்மைங்கிறது பூமியினால் ஓரளவுக்கு இருக்கும். சுகத்தை விரும்பினால் லாபம் குறைந்து போகும் அப்படிங்கிற விதி உள்ளவங்க இவங்க.
நார்மலாக 7ஆம் இடத்துல லாபாதிபதி நீச்சமடையனால சமுதாயத்தோடான தொடர்புகள் சற்று குறைவாக இருக்கிறது மகர லக்னத்துக்கு நல்லது. அதிகமாக சமுதாய தொடர்புகளை பெறாமல் ஒரு மகர லக்னம் இருக்குனாலே அது ஜெயிக்கிறதுக்கு யோகம் உள்ள லக்னம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாய் பாதகத்தையும் தருவார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. லக்னத்திலேயே உச்சம் பெறுறதுனால சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல், கோவப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் நேச்சுராகவே இருக்கக்கூடிய லக்னம் மகரம். இதெல்லாம் குறைச்சிக்கும் போது லாப மேன்மை அதிகரிக்கும். இடங்களினால் ஆதாயம் லாபம் இருக்கும். அதை மற்றவர்கள் பேரில் வாங்கி வெற்றி அடையும் சூட்சுமத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் உள்ளவங்களே இவங்க சரியாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் யூனிஃபார்ம் சர்வீசஸை கொடுக்கக்கூடிய துறைகளுக்கு காரக கிரகம். தீயணைப்புத்துறை, இராணுவம், மிலிட்ரி, காவல்துறை இதெல்லாமே, டாக்டர்ஸ் எல்லாமே செவ்வாயோடையது. இதெல்லாம் இவங்களுக்கு லாபம் வரும் ஒரு வழிகள் அப்படிங்கிறனால இவர்கள் சார்ந்த துறைகளில் முதலீடு செய்வது முன்னேற்றத்தை தரும் அமைப்பு. பூமியில் முதலீடு செய்கிறதும் மற்றவங்க பேரில் பூமி வாங்கி வச்சுக்கிறதும் அதன் மூலம் பின்னாடி லாபம் கிடைக்கும் யோகிதைகள் உண்டாகும், விதி உண்டாகும். செவ்வாயின் காரகத்துவங்கள் லாபமும் பாதகமும் சேர்ந்து தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். கும்பத்திற்கு குரு தனாதிபதி மற்றும் லாபாதிபதியாக குரு வர்றதுனால குருவின் காரகத்துவங்கள் லாபம் தரும் விதி உடையது. ஆனால் இது போய் பார்த்திங்கன்னா இவர் 12ஆம் இடத்துல நீச்சமடைஞ்சு 6ஆம் இடத்துல உச்சமாக வரதுனால இவர்களும் நிறைய லாபத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. குரு ஒருவேளை நல்ல ஸ்தானங்கள் அமர்ந்துட்டார்னா லாப மேன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், நிலைத்த வீடுகளில் குரு இருந்தால் இவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குங்கிறது மாதிரி வரும். ஒருவேளை கும்பத்திலேயே குரு இருந்து, இல்லை ரிஷபத்திலிருந்து, இல்லை சிம்மத்திலிருந்து, விருச்சிகத்தில் இருந்தால் இவங்க லாபம் சீல் செய்யப்படும் அப்படிங்கலாம். இவங்களும் கோல்டில் முதலீடு செய்யலாம், ஃபிக்ஸடு டெபாசிட்டுகள் போட்டு அதன் மூலமாக வருமானம் பண்ணலாம். கல்வியின் மூலம் லாபம் பெறும் யோகிதைகள் கும்பத்துக்கு உண்டு. நிறைய படிக்கிறது, அதன் மூலம் லாபம் அடைகிறதுக்கான விதிகள். கல்வியை ஆதாயமாக பயன்படுத்திக்கலாம். தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு விதத்தில் ஆதாயம் தரும். குழந்தைகள் மேலே பண்ணக்கூடிய முதலீடுகள் இவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். லாபம் பண்ணுறதுக்கு இவங்க குருவின் காரகத்துவங்களை கெட்டியாக எடுத்துக்கணும். மீன லக்னம் இவங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி 2 பேரும் ஒரே ஆள் தான், சனி. இவர் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் நீச்சம் அடைவார். அப்படிங்கிறதுனால ஹார்ட் ஒர்க்கை செய்கிறவங்களை சரியாக பயன்படுத்திக்கிறதன் மூலமாக இவங்க லாபம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த பழமையான பொருட்கள்னால் ஆதாயம், ட்ரெஷரிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் லாபம் கிடைக்கும் யோகிதைகள், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கனிம வளங்களை சரியாக பயன்படுத்திக்கிறதன் மூலமாக ஆதாயம் அடைவது, லேபர்ஸை சரியாக யூஸ் பண்ணிக்கிறது மூலமாக ஆதாயம் இருக்கிறது. இல்லை ஆதாயமும் இருக்கும் விரயமும் இருக்குங்கிறதுனால இது ஒரு மாதிரி 50-50 சாய்ஸில் போயிடும். உபய லக்னங்கள்னு வந்துருச்சுனாலே அந்த 50-50 சாய்ஸ் தான். ஒரு பக்கம் நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் கெடுதல், அதுக்கு ஈக்குவலாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியே தான் இந்த லக்னங்கள் டிசைனே செய்யப்பட்டிருக்கும். ஸோ இவர்கள் சனியின் காரகத்துவங்களை லாபத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுதல் சிறப்பு என்று கூறி இவைகளை பயன்படுத்தி நீங்கள் லாபம் செய்ய இயலும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.